ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தை மாத அறுவடையை பார்க்கலாம். மாதம் பிறந்து ஃபஸ்ட்டு அறுவடைங்க இது. தை மாத அறுவடை. ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, எல்லாம் புதுக்கொடி அறுவடைங்க இன்றைக்கெல்லாம். இதெல்லாம் புதுக்கொடிங்க, புது செடியினுடைய சுரக்காய் கொடி, பூசணி கொடி, அப்புறம் பீக்கங்காய் கொடி, புடலங்காய் கொடி, அப்படி எல்லாமே புது கொடிங்க. இது எல்லாமே பழைய ரகமெல்லாம் முடிஞ்சிங்க. இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் புது கொடி தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு புடலங்காய் அறுவடை பண்ணுறோம். அடுத்தது பீக்கங்காய் அறுவடை பண்ணலாங்க. நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள், நல்லா நீளமாகவும் இந்த ரகம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க இந்த முறை பீக்கங்காய். நான் ஒன்று விதைக்கு தான் உள்ளான்னு பார்த்தேங்க. சரி, இது ஃபஸ்ட்டு விட்டு விதைக்கு விட்டோம்னா அறுவடைக்கு நிறைய காய் வராதுன்னு சொல்கிறதுனால நான் இப்போ அறுவடை கட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேங்க. வாங்க, அடுத்தது ஒரு சுரக்காய் ஒன்று அறுவடை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பால் எவ்வளோ பால் ஒழுகி இருக்குதுன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு 2 சுரக்காய் இருக்குதுங்க. குண்டு சுரக்காயிலே 2 சுரக்காங்க. இதெல்லாம் கொடிங்க பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே பாருங்கள், எப்படி பூரா இலையும் கட் பண்ணி விட்டுக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி வச்சுக்கணுங்க பேகை. நம்ம புது கொடியாக இருந்தாலுமே இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலுமே நம்ம ஆரம்பத்துலேருந்து இலையை வச்சிக்கூடாதுங்க. இப்போ இன்னொரு புடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னாங்க, அந்த இலைங்க தாங்க எல்லா பூச்சி வர்றதுக்கும் காரணமே. அதனால் கொடியில் ஏறுற வரைக்கும் நம்ம இலைங்களை கட் பண்ணி விட்டுடணுங்க. வாங்க, அடுத்தது பாவக்காய் பறிச்சிக்கலாம். இதுவும் புது கொடியினுடைய பாவக்காய் தாங்க. எல்லாமே இந்த முறை நம்மளது எல்லாம் பழைய கொடியெலாம் எடுத்துட்டுங்க. இது எல்லாமே புதுசுங்க. பிட்டு பிட்டா போட்டு இப்போ எல்லாம் கொடி நல்லா ஏறிக்கிச்சுங்க. இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 4 நாளில் இதுவும் அறுவடைக்கு வந்துடுங்க. பொங்கல் வாழ்த்து சொன்ன அத்தனை சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டை கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், லாங் பீன்ஸ் பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்கு. இதில் லாங் பீன்ஸ் கொடியும் ஏற்றி விட்ருக்குறேங்க. வேறு இடம் இல்லாததுக்கு வேறு வழி இல்லாத எல்லாம் இதிலே ஒன்று மேலே ஒன்று ஏற்றி விட்ருக்குறேங்க. பாருங்கள், பீக்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரே சைஸாக வைக்குது பாருங்கள் பீக்கங்க. அதுதாங்க இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொடியெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒன்று பழுத்து இலை வச்சுருக்கிறனா பாருங்கள், நல்லா பூராமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க செடிங்க. நம்ம கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பழுத்து இலைங்கெல்லாம் காஞ்ச இலைங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. வாங்க, இன்னொரு சுரக்காய் ஒன்று. இது இவ்வளோ தாங்க சைஸு. இதுக்கு மேலே இதை ஊற விட்டோம்னா முத்திடுதுங்க. அதனால சைஸ் பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு தான் சைஸ் காயே. அதனால இது அறுவடை பண்ணால் தாங்க நல்லா நம்ம தோலையும் செதுக்க வேண்டியதில்லை. அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்லாங்க. நான் எப்படி இதை சமைப்பேன்னா, கொஞ்சம் கடலை தூள் போட்டு தாங்க நான் அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிவிடுவேன். இது கூட்டு ஒவ்வொரு டைம் வைப்பேன், ஒரு டைம் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்குவோங்க. பாருங்கள், இன்னும் நிறைய பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் புடலங்காய். ஆனால் இந்த முறை கொடி நல்லா சூப்பராக இருக்குதுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பாவக்காயும் சரி, எல்லாமே கொடி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கொடிங்க. அதுதான் எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுங்க. நீங்கள் இதை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு கொடுங்க, என் செடி எப்படி இருக்குன்ட்டு. வாங்க, அடுத்தது கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நியூ கொத்தவரங்காய் செடி தாங்க. அதாவது பழைய பேச்செல்லாம் முடிஞ்சிங்க. கொத்தவரங்காயிலேருந்து எல்லாமே முடிஞ்சிங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே நியூ வெரைட்டி தாங்க. கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும், கொத்தவரங்காவாக இருக்கட்டும், புடலங்காவாக இருக்கட்டும், பீக்கங்காவாக இருக்கட்டும், சுரக்காய், பாவக்காய் அப்படின்ட்டு எல்லாமே நியூ வெரைட்டி தாங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா பூசணிக்காயும் ஏறி இருக்குதுங்க. புதுசாக பூசணிக்காயும் நம்மளுக்கு அறுவடை கொடுக்க ரெடியாக ஆகிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் அறுவடை வருங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்த விதை நடுறதுக்கு மண்களையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.
எதுக்கு அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்படி தான் இப்போ பேக்கு காலியாச்சுன்னா 1, 2 பேக் காலியாச்சுன்னா நான் அதுக்கு உடனே எருவு கலந்து ஏதாவது ஒரு விதைய நட்டு விட்ருவோங்க. அந்த மாதிரி எதுவுமே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு வந்து காலியாக இருக்காதுங்க. நான் காலியாகவும் வைக்கிறது இல்லைங்க. ஏதாவது தக்காளியோ கத்திரியோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இளஞ்செடி ஒரு 6 பேக் கத்திரி செடி நட்டிருக்கேங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 தக்காளி செடி நட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கவோ இல்லை வீடியோ இது பண்ணவோ எனக்கு வந்து டைம் இல்லைங்க. ஏன்னா நம்ம மாடிக்கு வேலை செய்ய போகிறோம், ஏதோ ஒரு நாற்று இருக்கா சரி பிடுங்கி ஏதோ ஒரு காலி பேக்கில் நட்டு விட்டுறலான்னு சொல்லி நான் அப்படியே நட்டு விட்டு வந்துடுவேங்க. அப்போ செல்லை எடுத்துகிட்டு போகிறத மறந்துடுவோங்க. அந்த செல்லு ஒரே கையில் பிடிச்சிட்டு என்னால் வந்து வீடியோவும் எடுக்க முடியறது இல்லைங்க. அதனால தான் எனக்கு வந்து இந்த ஒரு சில கமெண்ட்டுங்க சிஸ்டர்னு கேட்குறது என்னன்னா, நீங்கள் தக்காளி விதைய நடுறதுலேருந்து வளர்க்குறதுலேருந்து அப்படியே அறுவடை வரைக்கும் அப்படியே ஒரு வீடியோவை தொகுத்து கொடுங்கன்னு கேட்குறீங்க. கத்திரியை கேட்குறீங்க, மிளகாயை கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொடர்ந்து அது அறுவடை நட்டு வளர்த்தி அறுவடை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்கறது வந்து எனக்கு அதுதாங்க சிரமமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கையில் எனி டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா செல்லு கையில் வச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தாங்க நான் வேலை செய்ய முடியும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நான் மேலே போர் அடித்தா மேலே ஏறுவேன், ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் வீடியோவை கண்டினியூவாக எடுக்க முடியறதில்லைங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து என்னால் நடுறத ஒரு சில நேரத்தில் காட்ட முடியுதுங்க, வளர்க்குறத ஒரு சில நேரத்தில் காட்ட முடியுது, காய் பறிக்கிறதையும் உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன். அப்படி தான் என்னால் காட்ட முடியுதே தவிர தொடர்ந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுக்க முடியறதில்லைங்க. ஆனால் இதுக்கு வேறு ஒன்றும் நான் பண்ணுறதில்லைங்க. காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் எருவு, லிக்விட் ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லைங்க. ஏன்னா அது கொடுத்தா மட்டும்தான் என் மாடி தோட்டத்தில் காய் நல்லா பெருக்குது, கொஞ்சம் மண்புழுவும் நிறைய உற்பத்தி ஆகுதுங்க. அந்த மண்ணுக்கு நிறைய பூ எடுக்கிறதுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் நான் வந்து அந்த லிட்டில் ஃபெர்டிலைசர் மட்டும் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காய் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள் லீஃபு. அதுதான் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அர்த்தங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா பாருங்கள் நீங்களே, ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன். ரோஸ் கண்டெய்னரில் 20 ரூபா தொட்டிங்க இது, அதில் தான் வச்சுருக்கேன். ஒன்றும் பெரிய தொட்டிலாம் இதுக்கு நான் கொடுக்கலிங்க. அந்த மாதிரி நம்ம வளர்க்குறதுலேயும் ஒரு இது இருக்குதுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி விடுறதும் கரெக்டாக கொடுக்கணுங்க, எருவு கொடுக்குறதும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஈல்டு நல்லாவே எடுக்கலாங்க மாடி தோட்டத்தில். பாருங்கள் அடுத்த கத்திரி செடி, இதுவும் புது வரவு கத்திரி செடி தாங்க. பாருங்கள் இன்றைக்கி இதுலேயும் அறுவடை பண்ணுறேங்க நான். எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரி செடி. நோவே இல்லாத, மாவு பூச்சி தொல்லை இல்லாத, எறும்பே இல்லாத பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் செடி. உங்களுக்கு அதனால தான் நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கிறேங்க. நீங்கள் செடியை பார்க்கணுன்றதுனால தான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். இந்த கத்திரி ரகம் எனக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க. இது நோவும் தாக்கிறதில்ல, ரெண்டாவது கத்திரியில் சொத்தில் விழுறதில்லைங்க. அதனால தான் இந்த கத்திரி ரகம் மறுபடியும் நான் வந்து நட்டு வச்சுருக்குறேங்க. இளஞ்செடி மறுபடியும் ஒரு 6 செடி நட்டு வச்சுருக்குறேங்க. விதை பிடிச்சி நானே விதை போட்டு நாற்று விட்டு நட்டு நான் இந்த முறை இந்த ரகத்தையே நட்டு வச்சுருக்குறேங்க. அந்த மாதிரி இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியுமே ஒரு காய் வந்து விதை கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி நான் ஒரு கத்திரிக்காயை இப்போ முத்த வச்சு பழமாக்கி வச்சுருக்குறேங்க. வேணுன்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரியை எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்தளவுக்கு அது பெரிய கத்திரிங்க, பூசணிக்காய் மாதிரி இருக்குதுங்க அந்த கத்திரிக்காய். அந்த ஒரே கத்திரியே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கரை தோட்டத்தையே நட்டுடலாங்க, அவ்வளோ நாற்று வந்துடும். அவ்வளோ பெரிய கத்திரிக்காய்ங்க அது. உங்களுக்கு நான் வீடியோவில் கூட போன வீடியோ செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவிலையோ இல்லை திங்கக்கிழமை போட்ட வீடியோவிலையோ காமிச்சிருப்பேங்க அந்த கத்திரியை. காய் அறுவடை பண்ணும் போது அந்த கத்திரியை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. என்ன ஒன்று, நம்ம பழச்செடி பாட்டு மாற்றினதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக யாரும் பார்க்கல. அது பாட்டு எப்படி மாற்றிருக்கேன், இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால தாங்க அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணேன். அதனால தான் நான் வந்து அறுவடை வீடியோ மட்டும்தான் எனக்கு நல்லா போகுதுங்க. மற்ற எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு சரியாக போக மாட்டேன்துங்க.
அதனால தான் நான் கேட்குறவங்களுக்கு நான் என்னால் வீடியோ கொடுக்க முடியாத காரணமும் இதுதாங்க. ஏன்னா போட்டாலுமே போக மாட்டேன்துங்க. அதையும் மீறி தான் ஒரு சிலர் கேட்குறீங்களேன்றதுக்கு வேண்டி போனாலும் பரவாயில்ல, போகலனாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணிடுறேங்க வீடியோவை. ஆனால் அது போகிறதில்லைங்க. சரி பரவாயில்லைங்க. பாருங்கள் கத்திரியை, சூப்பரான கத்திரிக்காய், இளங்கத்திரிக்காய் எல்லா அறுவடையும் உங்களுக்கு லைனாக காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது மண்கலவையும் இருக்குதுங்க, அதை பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். கொத்தவரங்காய், பீக்கங்காய், பாவக்காய்னு எல்லா ரகமும் இருக்குது பாருங்கள் அந்த தட்டில். கொத்தவரங்காய் ஒரு 1/2 கிலோக்கு கம்மியாக வருங்க. பீக்கங்காய் 1/2 கிலோக்கு மேலே வருங்க. இது பாருங்கள், சுரக்காவும் 1/2 கிலோக்கு மேலே வருங்க. 1 கிலோவே வருங்க சுரக்காய். பொடலங்காய் 1/2 கிலோக்கு மேலே வருங்க. பாருங்கள் அறுவடைய. வாங்க அடுத்தது மண்கலவை பார்க்கலாம். பாருங்கள் பேக்கில் கொட்டி வச்சுருக்குறேங்க மண்ணை. எவ்வளோ பளபளன்னு வச்சுருக்குறேன் பாருங்கள். உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க மண். நம்ம கொட்டினோம்னா கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க மண். பளபளன்னு இருக்கணுங்க மண். அதில் மண்புழு பாருங்கள் எவ்வளோ உற்பத்தியாக இருக்குதுன்ட்டு. அது எப்போயுமே என் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அறுவடை பண்ணி அப்படியே கொட்டினோம்னா மண்புழு தாங்க அதுக்குள்ளே நிறைய இருக்குமே. என்னுடைய செடி வளர்ச்சிக்கு அதுதாங்க பெரிய ஊண்டுகோல். ஏன்னா அந்த தண்ணி ஊற்றினோம்னா நல்லா மண்புழு ஜாஸ்தி உற்பத்தி ஆகுதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த தண்ணி தான் எனக்கு என் செடி வளர்கிறதுக்கு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாங்க. இந்த எருவும் அந்த லிட்டில் ஃபெர்டிலைசரும் தாங்க இதுக்கு காரணம். கொஞ்சமாக செம்மண் இருந்ததுங்க, அதையும் கலந்துக்கிறேங்க. ரோஸ் செடி ஒன்று வாங்கி வச்சுங்க, அது இப்போ பட்டு போச்சு. அதனால் அந்த ரோஸ் செடியில் இருந்த சிகப்பு மண்ணை ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானேன்ட்டு இந்த காய்கறிக்கு கலந்துக்கிறேங்க. பாருங்கள் எருவு, ஆட்டு எருவுங்க. 2-3 பேக் மண்ணுக்கு ஒரு 1.5 முறம் இல்லை 1 முறத்துக்கு அப்புறம் போடலாங்க ஆட்டு எருவு. ஏன்னா நம்ம செடி நடும்போதும் நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் ஆட்டு எருவு போடுவோங்க. இது மண்ணுக்குள்ளே போட்டு கலக்கிறதுக்கு வேண்டி இது போதுமானதுங்க. ரொம்ப போட்டாலுமே செடி ஈட்டுக்கு தாங்காத, அதுவுமே கருகிடுங்க. அதனால அளவாட இருந்தால் தாங்க எதுவுமே கரெக்டாக வரும். செடி எப்போவுமே பேக் காலியாக இருந்தால் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஏதோ ஒரு செடி நட்டு விடணுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த மாடி தோட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம காய் பறிக்கிறதுக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கும் அதுக்கு உண்டான லாபம் நம்மளால் எடுக்க முடியுங்க. நாம்பளும் மாடி தோட்டம் வச்சுருக்குறோம் அப்படின்லாம் வச்சுக்கக்கூடாதுங்க. அதில் நம்மளால் என்ன ஈல்டு எடுக்க முடியுதோ அதை கண்டிப்பாக அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டே தாங்க இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி பேக் இல்லாத ஏதாவது ஒரு விதையை போட்டு விடுங்க, ஏதாவது ஒரு செடி நட்டு விடுங்க அப்படின்றதுக்கு தான் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் அப்படி தாங்க. எதுவுமே இப்போ செடி இருக்குது இன்னும் ஒரு வாரம் போட்டோம், 10 நாள் போட்டோம் அப்படின்னு பார்க்க மாட்டேங்க. அந்த செடி முடியறதுக்குள்ளே அடுத்த சின்ன செடி வளர்ந்து காய் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் தாங்க கேப் கொடுப்பேன். அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் கேப் இருக்குங்க. உடனே இது கொடி ஏறிடுங்க. அந்த மாதிரி தான் நான் ஈடுந்தாத்தியமாக நட்டு வச்சுக்கிறதுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே அது வீடியோ ஒன்று தொகுத்து கொடுத்துருக்குறேங்க. எப்படி நான் பேட்சாக நான் நட்டுருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுவுமே நான் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க, பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. பார்த்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ பலன் அடையணும் எல்லோரும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோங்களை தொகுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. தக்காளி தாங்க நடுறேன். இப்போ வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா ஈல்டு கொடுக்குங்க. அதனால் தக்காளி இந்த சீசனுக்குள்ள நல்லா நட்டுக்கலாங்க. தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய், அப்புறம் சொரக்காய், பாவக்காய் இதெல்லாம் நல்லா வருங்க. நீருள்ள காய்கறிலாம் அந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுற, உடம்புக்கு தேவைப்படுற காய்ங்க. அதனால்
நீங்கள் பயிரிடுறவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் நட்டு வச்சுக்குங்க. இந்த வெயில் காலத்தை நம்ம அழகாக கடந்துடலாங்க. பாய்.